ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜப்பானில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இது என்ன தெரியுதா? ரிமோட். இது நம்ம ரிமோட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிவிக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபேனுக்கு கூட இப்போ ரிமோட் வந்துச்சு, ஏசிக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இது டாய்லெட்டுக்கு, ஓகேங்களா? அங்கே ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வாட்டர் இருக்குது, மற்றபடி நமக்கு எதுக்குமே கிடையாது. இந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணால் தான் டாய்லெட்டுக்கு நம்ம ஃப்ளஷ் பண்ணுறதோ க்ளீன் பண்ணுறதோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். ஈவன் ஒரு யூரின் பாஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணுனாலும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், இல்லை இது ப்ரெஸ் பண்ணணும். இது பாருங்கள், படமே போட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குளிராக இருக்குன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் ஹாட்டாக ஏர் வருது. இது குழந்தைங்களுக்கு ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு இப்படி எல்லாமே இந்த ரிமோட்டில் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிருக்கேன், நான் எங்கேயுமே பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஜப்பானில் இறங்குனதுலேருந்து நான் எல்லா இடத்துலையும் இதுதான் நான் பார்த்தேன். உண்மையாகவே என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு எனக்கே புரியல, என்னடா இது, எங்கே தண்ணி வரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தப்போ பார்த்தா இந்த ரிமோட்டை எடுத்து பார்த்து சும்மா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துலையும் தண்ணி வருது. ஏன்னா இங்கே எங்கேயுமே இங்கிலீஷில் மோஸ்ட்லி கிடையாது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. இப்போ நான் ஒசாக்காவில் இருக்கேன், நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ எல்லா இடத்துலையுமே அவங்களோட லாங்குவேஜில் பேசி தான் வெல்கம் பண்ணுறாங்க ஒழிய நம்ம இங்கிலீஷ்லேயோ எதுலேயோ பேசவே இல்லை. ஸோ என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச விஷயம் இது. உங்களுக்கும் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.